ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொறியாளன் ஃப்ரம் கோயம்புத்தூர். நம்ம இப்போ ஒரு நியூ சைட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த சைட்டை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அந்த சைட்டில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இது கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு சைட் தான். ஒரு லேஅவுட்டுக்குள்ளே இருக்குது. இது என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒன் இதில் இந்த சைட்டில் என்ன நம்ம டீட்டெயில் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு லெவல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி வந்து இதில் இந்த சைட் வந்து டவுனாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இந்த ரீசெண்டாக மழை வந்ததுனால என்னன்னா, இங்கே ஃபுல்லாகவே தண்ணி நின்றுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்தராக என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது நான் இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு நியர்லி ஒரு 7 சென்ட்ஸ் வர ஒரு பிளாட் ஏரியா. இதில் வந்து நம்ம ஒரு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோரும் 1400 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருமா வச்சு இப்போ 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த வீடு அமைய போகுது. ஸோ இது என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பேஸ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த சைட் வந்து ரோடில் வந்து 1.5 அடி கீழே இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 3 ஃபீட் வச்சு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 4.5 ஃபீட் ஹைட் வந்திருக்கும். நீங்கள் அங்கே பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, இது போர்வெல் அண்ட் செப்டி டேங்க், வாட்டர் டேங்க் முன்னாடியே நம்ம வந்து இது அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ். இதை வந்து ஒரு 3 பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இப்போ என்ன லெவல் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில் லெவலில் வந்து ஒரு சைடு நிற்குது. அதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து இன்னும் சில் ஸ்லாப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சில் லெவல் மட்டும் நம்ம வந்து கண்ட்ரி பிரிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து கோயம்புத்தூரில் பிரிக்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் டிமாண்ட் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, பழனியிலேருந்து ட்ரிப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கல். ஏன் இந்த ட்ரிப்ளஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு வந்து அந்த எக்ஸ்போஸ்டு பிரிக் ஒர்க்கில் முருகேசன் சைட்டில் வந்து எந்த பிரிக் வச்சு கட்டினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு விடையாகவும் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்ளஸ் கல் அப்படிங்கிறத வந்து நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிப்ளஸ் கல்லை பொறுத்தளவுக்கு வந்து ஷேப் அண்ட் சைஸ் இது எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம முருகேசன் சைட்டில் எக்ஸ்போஸ்டு பிரிக்காக வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதே பிரிக்ஸை தான் இங்கே இந்த வீட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக வந்து இவங்க கண்ட்ரி பிரிக்ஸை தான் வேணுங்கிறனால, ஒரு நல்ல தரமான குவாலிட்டியான பிரிக்ஸ் வேணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு பிரிக்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் இருக்குது. இது வந்து ஒரு 20க்கு 16 அப்படின்ற சைஸில் ஒரு ஹால். இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன, உள்ளுக்குள்ளேயே ஸ்டேர் கேஸ் வர மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டேர் ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், தென் அதர் சைடு ஒரு பெட்ரூம், அந்த பக்கம் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பெட்ரூமுக்குமே அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கிச்சன், டைனிங், ஒரு பூஜா ஏரியா, இந்த மாதிரி ஒரு நல்ல பக்காவான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் பண்ணியிருக்கிறோம். இந்த பில்டிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக தான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இது வந்து மல்டிபிள் ஸ்டோரிஸ் போகிறனால இது வந்து நல்ல ஒரு பக்காவான ஃப்ரேம் வேணும் அப்படிங்கிறனால ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் லிண்டல் ஹைட். சாதாரணமாக நம்ம வந்து 7 ஃபீட்டில் லிண்டல் ஹைட் வைப்போம். இந்த பில்டிங்கை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 8 ஃபீட்டில் வந்து லிண்டல் ஹைட் வச்சுருக்கிறோம். விண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் நமக்கு வந்து டெப்த் கிடைக்கும். ஒரு பில்டிங் கட்டுறப்போ முன்னாடியே நமக்கு பிளான் அண்ட் எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு ப்ராப்பரான கவர்மெண்ட் கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கி பில்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இது எல்லாமே இப்போ ஒரு ப்ரீ பிளான்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமை பொறுத்தளவுக்கு இந்த சைடு ஒரு 2 ஃபீட் சின்ன விண்டோவும், தென் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன விண்டோ. ஸோ அதுக்கப்புறமா சென்டரில் வந்து நம்ம பெட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் ஹைட் நம்ம வந்து இது ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த பில்டிங் வந்து நல்லா வரும். ஸோ மேலும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.